Taste the Daily. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேலூர் மாவட்டத்தில் பழுதடைந்துள்ள பொன்னை கிழக்கு பிரதான கால்வாய் குறித்து அரக்கோணம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான அரக்கோணம் சு ரவி கேள்வி எழுப்பினார். 10,000 ஏக்கர் விளை நிலமும் விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதால் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினார். பொன்னை கிழக்கு பிரதான கால்வாய், பொன்னை ஈஸ்ட் மெயின் சேனல் நம்முடைய அமைச்சருக்கு தெரியும், சொந்த மாவட்டம். அந்த கால்வாய் என்னுடைய தொகுதியில் ஒரு 22 கிலோமீட்டர் செல்லுகின்றது. அந்த 22 கிலோமீட்டர் செல்லுகின்ற அந்த கால்வாயிலே 5 கொண்டங்கள், மின்னல் கொண்டம், நாகவேடு கொண்டம், சில்லமந்து கொண்டம், ஓச்சலம் கொண்டம், தக்கோலம் கொண்டம். அந்த கொண்டங்களை நம்பி 25 ஏரிகள் இருக்கிறது. 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் அந்த கொண்டங்களை நம்பி இருக்கிறது. ஆனால் அந்த கொண்டங்கள் பழுதடைந்திருக்கிறது, ஷட்டர் பழுதடைந்திருக்கிறது. அந்த கால்வாயில் எல்லாம் முள் போதர்கள் இருப்பதால் இன்றைக்கு 10 நாட்களாக தண்ணி போகுது. அந்த 25 ஏரிகளுக்கும் நீர் போகவில்லை. உடனடியாக அந்த போர்க்கால அடிப்படையிலே நீங்கள் அந்த கொண்டங்களை சீர் செய்து அந்த முள்புதிரையெல்லாம் அகற்றினால் அந்த 25 ஏரிகளுக்கு தண்ணி போகும். இன்னும் 2-3 நாளுக்கு தான் தண்ணி போகும் பொழுது அதுக்குள்ளே நீங்கள் சீரமைச்சு கொடுத்தாதான் அந்த 25 ஏரிகள் நிரம்பும். அந்த 10,000 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள். ஆக சொந்த மாவட்டம், அமைச்சருடைய சொந்த மாவட்டம், அது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நீங்கள் பழுது பார்த்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.